ஊரெல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம். ஆனால் அந்த முகாமில் வாங்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்து வழக்கம்போல் ஆட்சியாளர்களின் அதிகாரிகளின் லட்சணத்தை ஊருக்கு பறைசாற்றி இருக்கின்றன. மாநிலம் முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தை கடந்த ஜூலை 15 படாடோபமாக தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். சர்வரோக நிவாரணி போல உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 45 நாட்களில் தீர்வு என்று சொல்லப்பட எங்கெல்லாமோ மனுக்களை கொடுத்து ஓய்ந்து போனவர்கள் எங்கேயாவது விடிவு கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்புடன் மனுக்களை அள்ளி குவித்து வருகின்றனர். இதற்கிடையேதான் மனுக்கள் ஆற்றில் மிதந்து அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சி பூவந்தி, கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புறம் உள்ளிட்ட கிராம மக்கள் கொடுத்த மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டிருக்கின்றன. அவற்றில் தீர்வு காணப்பட்ட 6 பட்டா மாறுதல் மனுக்களும் வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் பெறப்பட்ட 7 மனுக்களின் நகல்களும் இருந்தன. விசாரணை நடக்கிறது என விளக்கம் அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் க. பொற்கொடி. அசலோ நகலோ, தீர்வு காணப்பட்டவையோ இல்லையோ, பொதுமக்களின் மனுக்கள் ஆற்றுக்கு செல்வது என்பது உங்களது அலட்சியத்துக்கான சான்று இல்லையா? மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் அவற்றிலிருந்து திருடப்பட்டு தவறான வழியில் பயன்படுத்தப்பட நேர்ந்தால் யார் பொறுப்பு? தமிழ்நாடு முழுக்க இப்படி ஆற்றோடு அடித்து கொண்டு போன மனுக்கள் எத்தனை? ஆட்சியாளர்களின் லட்சணம் ஆற்றில் மிதந்த நிலையில் இந்த மனுக்களை வழக்கமான குறை தீர்ப்பு நாள் மனுக்களாகவோ மற்ற சாதாரண மனுக்களாகவோ நாம் கருதக்கூடாது. இந்த மனுக்களுக்கு அதிகாரிகள் அனைவரும் அதிக அளவு முக்கியத்துவம் அளித்து தீர்வு காண வேண்டும் என்று கூட்டம் போட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். முதலில் மனுக்கள் என்றால் எப்படி கொடுக்கப்பட்டாலும் அவை மனுக்களே. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்வதே தவறான ஒன்று. சரி, அதை விட்டு விடுவோம். ஆனால் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லி வாங்கப்பட்ட மனுக்களுக்கே இதுதான் கதி என்றால் மற்ற மனுக்களுக்கு என்ன மரியாதை என்பதை ஊருக்கே உணர்த்தி இருக்கிறது அதிகார வர்க்கம். அதாவது நாங்கள் எப்பவுமே இப்படித்தான் இருப்போம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள் தாங்கள் வாங்கும் சம்பளத்துக்கு உரிய வேலைகளை செய்து முடித்தாலே போதும், சிஸ்டம் சரியாக இயங்கிவிடும். அப்படி அலுவலகங்களிலேயே அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு புதிதாக பெயர் சூட்டி அதற்காக விளம்பரங்கள், கூடாரங்கள் என மக்களின் வரி பணத்தை வாரி இறைத்து ஏகப்பட்ட பில்டப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இதோ ஆரம்பித்த 45 நாட்களிலேயே அதன் லட்சணம் சந்தி சிரிக்கிறது.